ஹே கேஸ், ஒரு கொஷன் உண்டு. 7 செகண்டில் வந்து நம்மளோட கரியர் சேஞ்ச் ஆகுமா? திஸ் இஸ் த கொஷன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னென்னு சொன்னால் எஸ். அது என்ன அந்த 7 செகண்ட், அது என்ன கரியர் சேஞ்ச்ங்கிறத பற்றி இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செஷனை வந்து கடைசி மட்டுக்கும் நீங்கள் கேட்குற டைமில் வந்து லாஸ்ட் வரையும் ஒரு ஹை லெவல் அல்டிமேட் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரைட், அந்த 7 செகண்ட் என்னங்கிறத இப்போ ஒவ்வொரு விஷயமாக வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர். ஓகே, நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் நாட் ஃபார் த ஜாப் சீக்கர். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கரியரை வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஜாப் அப்ளிகேஷனோட வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், ஹெச்ஆருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, உங்களோட சிவியை சென்ட் பண்ணுறீங்க. ரைட், இப்போ ஹெச்ஆருக்கு வந்து நீங்கள் சிவியை சென்ட் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால், உங்களோட ஜாப்புக்காக வேண்டி ஒரு ஹூ கொண்டு போடுறீங்க வந்து யாருக்குன்னு சொன்னால் ஹெச்ஆருக்கு. அந்த ஹெச்ஆருக்கு வந்து நீங்கள் ஒரு ஹூக் போடுற டைமில் வந்து உங்களோட அந்த ஹூக்கூட ஹெச்ஆர் கனெக்ஷனாக இருக்கிற டைம் வந்து என்னென்னு சொன்னால் 7 செகண்ட். ரைட், இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் அனுப்பின அந்த சிவி ஹெச்ஆர் கையில் கிடைச்சி அவர் வந்து உங்களோட சிவியை வந்து பார்க்குற உங்களோட கூட ஒரு கனெக்ஷனாக இருக்கிற அந்த டைமிங் வந்து என்னென்னு சொன்னால் 7 செகண்ட். இப்போ வந்து ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து, அதாவது ஜாப் சீக்கர்ஸ், அது ஹெச்ஆருடைய சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணின டைமில் வந்து ஒரு ஹெச்ஆருக்கு வந்து ஒரு சிவி வந்து, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், வந்து குவான்டிட்டி சர்விங் வந்து ஒரு ஜாப் கால் பண்ணுற டைமில் வந்து ஒரு வித்தின் 1 or 2 டேஸுக்குள்ளே வந்து மினிமம் வந்து 2000 அப்ளிகேஷன் வந்து லிங்க்டின்ல வந்து அப்ளை பண்ணப்படுது. மினிமம் மேக்ஸிமம் வந்து 4000 வரையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த 4000 சிவியை வந்து ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் வந்து அனலைஸ் பண்ணுவார்னு சொன்னால் இல்லை, அவரை கையில் ரெண்டமாக கிடைக்கிற அந்த சிவியை வந்து அவர் லுக்அப் பண்ணுறது வந்து என்ன சொன்னால் 7 செகண்ட். ஸோ தட் இஸ் த 7 செகண்ட் கன்செப்ட். ரைட், இப்போ என்னென்னு சொன்னால், இந்த 7 செகண்டில் வந்து உங்களோட சிவியை வந்து ஹெச்ஆரை வந்து ரீட் பண்ண வைக்கலாமா? அவர் என்னத்தை ரீட் பண்ணினா வந்து அந்த 7 செகண்டுக்குள்ளே வந்து உங்களுக்குரிய ஒரு இன்டர்வியூ சான்ஸ் ஒன்று கிடைக்கும். தட் இஸ் த அனதர் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த 7 செகண்டுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு குயிக் ஐடியா உண்டு அந்த ஹெச்ஆர் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட சிவியில் வந்து என்ன செய்யணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயினான ஒரு கோர் இன்டென்ஷன் ஃபார் திஸ் செஷன். ரைட், இந்த 7 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட சிவியை வந்து ரீட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 4 கீ பாயிண்ட்ஸை வந்து அந்த ஹெச்ஆரை வந்து ரீட் பண்ண வைக்கணும். ரைட், அது என்ன அந்த 4 கீ பாயிண்ட்ங்கிறத வந்து அதென்ன அந்த 4 கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரி கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணுங்கள். இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அதே போல் ஜாப் சீக்கர்ஸ், அதே போல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட சிவியை வந்து இந்த ஃபார்மெட்டில் வந்து பில்டப் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த 4 அந்த கீ பாயிண்ட்டு அதையும் வந்து நம்மளோட ஒரு ஹெச்ஆரை வந்து 7 செகண்டில் வந்து நம்ம ரீட் பண்ண வச்சோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கிடைக்கிறதுக்குரிய சான்ஸ் ஒன்று இருக்குது. ரைட், அதில் முதலாவது பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு விஷுவல் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து இதை வந்து சிவியில் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் ஒரு 7 செகண்டுக்குள்ளே ரீட் பண்ணுற மாதிரிங்கிறத ஃபைனலாக வந்து நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ரைட், முதலாவது என்னென்னு சொன்னால், உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு குயிக்காக ஒரு 1 or 2 செகண்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி முதலாவது வைக்கணும் அவர் ஹெச்ஆருக்கு. ஓகே,
அப்போ முதலாவது விஷயம் வந்து என்ன சொன்னால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் முதலாவது. செகண்டை வந்து என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் கீ ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கொமர்ஷியல் மேனேஜரோ கான்ட்ராக்ட் மேனேஜரோ ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரோ குவான்டிட்டி சேவரோ சீனியர் குவான்டிட்டி என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணினாலும் அந்த நீங்கள் அப்ளை பண்ணுற பொசிஷன் வந்து அதுக்குரிய கீ ஸ்கில் என்ன வேணும்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹெச்ஆர் வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ் படித்தவங்க தான் இந்த ஹெச்ஆர். அவங்களுக்கு வந்து உங்களோட குவான்டிட்டி சேவிங் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து டீப்பாக தெரியாது. பட் அவங்க வந்து வெரி க்ளோஸஸாக வந்து அந்த ஹையரிங் மேனேஜர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கொமர்ஷியல் டைரக்டர்ஸ் மாதிரி கூட வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ணுற டைமில் வந்து அவங்க வந்து கொமர்ஷியல் டைரக்டர் மாதிரி ஒரு சில கீ பாயிண்ட்ஸை வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனேஜராக வந்து ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ண முடியுதுன்னா இனி ஓவராலாக வந்து அவருக்கு இருக்கிற தேவையான ஸ்கில் என்னங்கிறத வந்து அந்த கொமர்ஷியல் டைரக்டர் சொல்கிற டைம்னா அந்த கீ ஸ்கில்லை தான் அவர் மைண்டில் வந்து அந்த ஹெச்ஆர் வந்து வச்சுருப்பான். அப்போ வந்து இந்த கீ ஸ்கில்லை வந்து அந்த 7 செகண்டுக்குள்ளே ரீட் பண்ண வைக்கணும் அந்த ஹெச்ஆர். ஸோ திஸ் இஸ் த அனதர் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் நம்ம போகிறதுக்கு முதல் வந்து ஓகே நம்ம இந்த 7 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்டர்வியூ சான்ஸ் ஒன்று கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த இன்டர்வியூவில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை லெவல் நாலேஜ் ஒன்று இருக்கணும் ஃபார் த குவான்டிட்டி சேவிங் செக்டர். ஸோ நம்ம ரீசெண்டாக நம்ம சொல்கிறது வந்து அதாவது நம்ம லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணின நம்மளோட ஃபுல் பேக்கேஜஸ், குவான்டிட்டி சேவிங் பேக்கேஜஸ். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து மெயினாக வந்து 3 மெயின் கோர்சஸ், அதே போல் ஒரு மாஸ்டர் கிளாஸ். இதில் வந்து சிவில் QS அதே போல் MEP QS ஸ்பெஷலாக வந்து நம்ம டெடிக்கேட்டடாக வந்து நம்ம இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சிவில் கோர்ஸ் எஸ்டிமேஷன். ஸோ இது 3 வந்து மெயினான கோர்சஸ். அதே போல் வந்து கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் கிளாஸஸில் வந்து 4 மாஸ்டர் கிளாஸஸ், வேரியேஷன், டெண்டரிங், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷன், ஒன் சைடில் வந்து நம்ம எப்படி இது வெரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுற இந்த டாபிக்ஸில் இந்த மாதிரி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ரைட், இது வந்து டோட்டலாக வந்து 82 hours ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெக்கார்டட் பண்ணின செஷன்ஸ். அதே போல் ஒவ்வொரு கோர்சஸ் ரிலேட்டடாகவும் வந்து நீங்கள் டவுன்லோடபிள் பண்ணக்கூடிய மாதிரி டாக்குமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் துபாய் பேஸ்டான ப்ராஜெக்ட், சேம் டெம்ப்ளேட்ஸ், சேமான ஒர்க் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஒரு 1 or 2 years வந்து நீங்கள் ரியல் டைமாக வந்து ஒர்க் பண்ணுற அந்த பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஃபுல் பேக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் என்னோட சொன்னால் ரீசெண்டாக வந்து ஜாப் சீக்கர்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஒரு 40% வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட வந்து ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாராவது வந்து ஜாப் சீக்கர் அவருக்கு வந்து ஒரு நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ண ஐடியாக்கள் இன்ட்ரெஸ்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கோர்சஸை வந்து நீங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணலாம். தே வில் கெட் ஹை லெவல் பெனிஃபிட். ஓகே, நம்ம வந்து நம்மளோட இந்த 3வது விஷயம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் அந்த 7 செகண்ட் ஹூக்குள்ளே வந்து 3வது வந்து ப்ரொஜெக்ட்ஸ் டைப். ஓகே, ஒவ்வொரு ரெக்ரூட்டர் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து பீப்புளை வந்து ஹையர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அந்த 7 செகண்ட்லேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணின டைப்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டை வந்து அந்த ஹெச்ஆரை வந்து ரீட் பண்ண வைக்கணும். ஸோ தட் இஸ் த அனதர் பாயிண்ட். ரைட், இதில் இருக்கிற ஃபைனலான அந்த 4வது விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் ஒர்க் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் சம்டைம் வந்து அந்த ஹெச்ஆர் உங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் UAE, சம்டைம் வந்து நீங்கள் ஒரு UAEயில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், கத்தாரில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், சவுதியில் ஒர்க் பண்ணி இதுக்கு முதல் ஓமானில் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி என்னென்ன நாட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதையும் வந்து நீங்கள் அந்த 7 செகண்டுக்குள்ளே அவர் ஐயில் வந்து விஷுவல் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த 4 விஷயங்களும் வந்து ஒரு 7 செகண்டில் வந்து உங்களால் வந்து அந்த ஹெச்ஆருக்கு விஷுவல் பண்ண இயலுமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ சான்ஸ் ஒன்று கிடைக்கிறது வந்து ஒரு ஹை லெவல் சான்ஸ். ஸோ ரைட், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணின இந்த 4 கீ பாயிண்ட்டும் அது எப்படி நம்மளோட சிவியில் போடணும்னு சொன்னால் ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணின இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஒரு 7 செகண்டில் வந்து உங்களோட சிவி ஓப்பன் ஆகின உடனே அந்த ஃபஸ்ட் 7 செகண்டில் வந்து இந்த 4 கீ பாயிண்ட்டை வந்து எப்படி ஒரு ஹெச்ஆருக்கு காட்டலாம்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பேராகிராஃபை வந்து உங்களோட சிவியில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். இது வந்து அதிகமாக வந்து மேக்ஸிமம் வந்து 3 lines. ரைட், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணின அந்த 4 கீ பாயிண்ட் வந்து இந்த பேராகிராஃபுக்குள்ளே இருக்காங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓவரால்
எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கிற ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இந்த இடத்து வந்து விஷுவல் பண்ணியிருக்கோம். முதலாவது கீ பாயிண்ட். ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னால் கீ ஸ்கில்ஸ். உங்கள்கிட்ட இருக்கிற கீ ஸ்கில்ஸ் என்ன? 4 project delivery, cost, commercial, procurement and contract administration. So this is the key point for all type of the cost, commercial, procurement professionals. நீங்கள் வந்து ஒரு QS இருக்கலாம், contract manager, cost manager இருக்கலாம், commercial manager இருக்கலாம். நீங்கள் என்ன டைப் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய அதாவது அந்த கீ ஸ்கில் என்னன்னு சொன்னால் இதுதான் அந்த கீ ஸ்கில். அப்போ இந்த கீ ஸ்கில்லை வந்து நம்ம இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். அதே போல் ப்ரொஜெக்ட் டைப் நம்ம டிஸ்கஸ் பண்ணினது இதில் பார்க்கலாமா? நீங்கள் என்ன சொன்னால் கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ப்ரீ அண்ட் போஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்பா, ரியல் எஸ்டேட் அண்ட் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்த வந்து ப்ரொஜெக்ட் டைப்பையும் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரைட். தட் இஸ் த தேர்ட் கீ பாயிண்ட். நம்மளோட ஃபோர்த் கீ பாயிண்ட் என்னென்னு சொன்னால் அதாவது நம்ம ஒர்க் பண்ணின இந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இன் ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்து நான் வந்து எந்த சிவியில் யூஸ் பண்ணின அந்த ஹை லெவல் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் அப்ளை பண்ணின எல்லா பொசிஷனுக்கு வந்து எந்த சிவியில் வந்து இருக்கிற ஃபஸ்ட்டுக்கு வந்து நேம், அதே போல் நம்மளோட பொசிஷன், மொபைல் நம்பர், இமெயில், இந்த 4 நம்ம ஃபஸ்ட்டுக்கு போட்டதுக்கு பிறகு இருக்கிற முதலாவது விஷயம் வந்து இதுதான் எந்த சிவியில் நான் யூஸ் பண்ணின ஒரு ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜி. அதே போல் நான் வந்து அப்ளை பண்ணின மேக்ஸிமம் லெவல் பொசிஷன் அதிகமான இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் தீஸ் 4 கீ ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே கேஸ். ஸோ இந்த செஷனில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண வந்ததும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்ததும் இந்த மாதிரியான ஒரு பேராகிராஃப் ஒன்றை நீங்கள் உங்களோட சிவிட ஃபர்ஸ்ட் பேஜில் வைக்கிற டைமில் வந்து ஹெச்ஆர் வந்து உங்களை ஈஸியாக கெச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் கேஸ் இந்த செஷன்ட மெயினான ஒரு கோர் இன்டென்ஷன். இது வந்து நீங்கள் மட்டும் லேர்ன் பண்ணி பிரயோஜனம் ஒன்று இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் மேக்ஸிமம் ஜாப் சீக் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இதில் ஒரு மேக்ஸிமம் நாலேஜை வந்து எடுக்கட்டும். ஓகே கைஸ், see you to another one of same great video. Thanks guys.